எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி பிரிட்ஜ் வந்தால் தான் நம்மளால் லைட் வெளிச்சத்தையே பார்க்க முடியுங்க. மற்ற எந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெளிச்சம்லாம் இல்லை. பார்த்தீங்களா? ஸோ சின்ன தண்ணி பாம்பு. போ. மழைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குலாம் நீங்கள் இடம் கொடுங்க. ஸோ இவங்க ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம எங்கே போக போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆஃபீஸ்லேருந்து 150 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் ட்ராவல் பண்ண போகிறோம் கைஸ். ஸோ அதுக்கான பேக்கிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. இப்போ நான் கரெக்டாக எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சேட்பட் ஷாப்பர் ஸ்டாப்பிங் அதுக்கு பக்கத்தில் தான் இருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன், தெரியுதுங்களா உங்களுக்கு? ஷாப்பர் ஸ்டாப். ஸோ இங்கே ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கேமராலாம் அலௌட் இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வீடியோ எடுக்க முடியல. என்னென்ன எடுத்துகிட்டு போகிறேன்னு பாருங்கள். ஊருக்கு பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கவர் இருக்குது. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போவே மழை வர மாதிரி இருக்குது. கண்டிப்பாக மழை வரும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு பவுச் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ரூட்டு தெரியும் 150 கிலோமீட்டர் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இதை சேஃப்டிக்கு எடுத்துக்கினேன். நம்ம பேக்கில் ஒரு சில துணி இருக்குது, சார்ஜர்ஸ், கண்ணாடி அதெல்லாம் இருக்குது. ஸோ ஹெல்மெட் ஆப்வியஸ்லி 150 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுனால ஹெல்மெட் கண்டிப்பாக வேணும். என்னோடய லைசன்ஸ்லாம் இருக்குது கைஸ், ஒன்றும் கவலைப்படாதீங்க, யாருக்கிட்டையும் நான் மாட்ட மாட்டேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் 6 ஆகுது. எத்தனை மணிக்கு நான் போக போகிறேன்னு தெரியல, போகிற வழியில் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பார்த்தீங்களா கைஸ், போகிற வழியில் லைட்டு என்னமோ ஒரு திருவிழா போல் உங்களுக்கு தெரியுதுங்களா? அங்கே பாருங்கள். ஸோ இப்போயே வந்து பார்த்திங்கன்னா டைம் 6:45 ஆகுது கைஸ், இருட்டிருச்சு. நம்ம அப்படியே போவோம். 150 கிலோமீட்டர் வேறு. போகிற வழியில் நம்ம வண்டிக்கு பெட்ரோலும் வேறு போடணும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பில்டிங்லாம் இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்க போல். நீங்கள் கரெக்டாக இந்த ரூட் என்ன நீங்கள் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த ரூட்டில் அப்படியே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ரோகிணி தேட்டர் பிரிட்ஜு. ஸோ அந்த பிரிட்ஜு ஏறி தான் நம்ம போகணும். நம்ம போவோம். இடையிலே பெட்ரோல் பங்க் வந்தால் அப்படியே நம்ம பெட்ரோல் போட்டுட்டு போக வேண்டியது தாங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம தனியாக ட்ராவல் பண்ண போகிறோம். 150 கிலோமீட்டர். அதுவும் தெரியுதுங்களா காய்ஸ்? இந்த சைடு போனீங்கன்னா அண்ணா நகர், கோயம்பேடு. ஸோ நீங்கள் பார்த்தீங்களா அந்த ஒரு பிரிட்ஜ் வழியாக போகணும். இந்த பிரிட்ஜில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஏறி இறங்கினோன்னா ரோகிணி தேட்டர் தாங்க. நம்ம இந்த ரோகிணி தேட்டர் பிரிட்ஜுன்னு கூட சொல்லலாம். இப்போவே லைட் போட்டாங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியுதுங்களா? அந்த ஒரு மூலையில் ஒரு பிரிட்ஜு மாதிரி இருக்குது பாருங்கள். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடு மெட்ரோக்கு போகக்கூடிய பிரிட்ஜு. என்னுடைய வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு கிளியராக கேட்காது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் போய்ட்டு இருக்கோம்ல, நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான மைக்கும் இல்லை. சரி, ஓகே காய்ஸ், அடுத்து நம்ம எந்த பெட்ரோல் பங்க் வருதோ அந்த பெட்ரோல் பங்க்கில் பவர் பெட்ரோல் போடுவாங்க. நம்ம எப்பவுமே நம்ம வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் பெட்ரோல் தான் போடுறது. அதையே நம்ம போடுவோம். நெக்ஸ்ட்டு பெட்ரோல் பங்க் வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் காய்ஸ். டிராஃபிக் பார்த்தீங்களா கைஸ்? போகிற வழி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிராஃபிக் தான். ஸோ இந்த ஒரு டிராஃபிக்கில் தான் எத்தனை மணிக்கு போய் சேர போகிறேன்னு தெரியல. மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா 4 மணி நேரம் காட்டுச்சு. ஸோ நம்ம போவோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:30 மணி, ஒரு 9 மணிக்கு போயிடும்னு நினைக்கிறேன். போவோம். பெட்ரோல் போட நின்று இருக்கோங்க கைஸ். பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பவர் பெட்ரோல் தான் போட போகிறோம். பார்ப்போம் பெட்ரோல் இருக்கான்னு சொல்லிட்டு. ஹெச்பில் தான் கைஸ் நான் மோஸ்ட்லி பவர் பெட்ரோல் போடுவேன். ஸோ நீங்கள் எந்த பெட்ரோல் யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பவர் இருக்குதா? 4 லிட்டர் தான். அன்றைக்கி தான் ஒருத்தர் பவர் வந்து எடுத்தான்னு உடனே எங்களை திட்டிட்டு போகிறாரு. பவர் ஏன் இல்லை? அறிவுங்கிறதே கிடையாது. எங்களை திட்டி என்ன செய்யணும்? அது இப்போ இதெல்லாம் இருக்குல்ல ஸ்டிக்கர், அதான் நம்ம இன்னைக்கு எடுத்து வச்சிங்கன்னா அவங்க வரமாட்டாங்க. இல்லை இல்லைன்னா பவர் இல்லைன்னா அவங்க லைனில் நிற்பாங்க இந்த ஸ்டிக்கரை பார்த்துட்டு. என்ன அது எங்களை ஏன் திட்டுறாங்கப்பா? உங்களுக்கு புரியலையா? மேலே போகணும், அங்கே போகணும், 4 கேள்வி கேட்கணும். அதை விட்டுட்டு ஸ்டாப்ட்டெல்லாம் இப்படி கேட்கக்கூடாது. நாங்கள் எங்கள் பதில் எனக்கு எங்களுக்கு எது உண்டா அந்த பதில் நாங்கள் சொல்லுவோம். இந்த ஸ்டிக்கரை பார்த்துட்டு தானே அவங்க வந்து நிற்கிறாங்க. கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா 402 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா 4 லிட்டர் போட்டிருக்கோம். எவ்வளோ பாயிண்ட் காட்டுது வந்து பார்த்திங்களா? நிறைய பாயிண்ட் காட்டுதில்ல. ஸோ போகும்போதே ஒரு பாயிண்ட்டாக இறங்கிடும். இப்போ நம்ம கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்கோன்னா மதுரை வாயில் அந்த ஒரு ரூட்டில் தாங்க இருக்கும். ஸோ இது வழியாக தான் நம்ம போகணும். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 130 கிலோமீட்டர் பக்கம் நமக்கு காட்டுது. அந்த ஒரு பெட்ரோல் பங்கில் தான் நம்ம போட்டோம். பவர்னு நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டிருக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பவர் பெட்ரோல் இருக்க மாட்டேங்குது. இல்லாததுக்கு அவங்க அந்த ஸ்டிக்கரு எதுவுமே ஒட்டிருக்கக்கூடாது, இல்லைன்னா அந்த மாதிரி போர்டில் எழுதிருக்கக்கூடாது. ஓகே, அந்த பெட்ரோல் பங்கில் வந்து பார்த்திங்கன்னா போர்டில் பவர்னு எழுதலை. ஆனால் அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பவர்னு இருக்குல்ல. ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து லைனில் நிற்பாங்க, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவாங்க. நானே இப்போ அந்த மாதிரி தான் ஆச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன்.
பவர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இல்லாததுக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் இருக்கக்கூடாது எதுவும். வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெட்ரோல் பங்க்கள் நடக்குது. நீங்கள் யாராச்சும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்களும் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா சொல்லிட்டு. சரியான டிராஃபிக் கைஸ். காஞ்சிபுரத்துக்கு வந்து பார்த்திங்களா இன்னும் 63 கிலோமீட்டர் காட்டுது. நம்ம காஞ்சிபுரம் தாண்டி தான் போகணும். ஸோ போவோம். எத்தனை மணிக்கு போக போகிறோன்னு தெரியல, ஆனால் பயங்கர டிராஃபிக் மட்டும் தெரியுது. போவோம். நாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூருக்குள்ளே போகக்கூடிய ஒரு டோல்கேட்டு தாங்க இது. ஸோ அந்த டோல்கேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துவிட்டோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் டோல்கேட். ஃபஸ்ட்டு டோல்கேட்டு காசு இது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டோல்கேட்டே இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 2 டோல்கேட்டை கிராஸ் பண்ணி தான் நம்ம போகணும். ஃபஸ்ட்டு டோல்கேட் ஸ்ரீபெரும்புத்தூர் டோல்கேட், 2வது டோல்கேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாலாஜா டோல்கேட் போவோம். இந்த வாலாஜா டோல்கேட்டை கிராஸ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான். ஸோ மோஸ்ட்லி பைக்குக்கு எல்லா டோல்கேட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான். நம்ம எந்த காசும் பே பண்ண வேணாம். 4 வீலர் 2 வீலர் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும் காய்ஸ். சரி, ஓகே, நம்ம போகலாம் காய்ஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி அகாடமிக், அதாவது வந்துன்னா மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் அங்கே வந்துவிட்டோம். ஸோ அங்கே வந்துட்டோன்னா நம்ம காஞ்சிபுரம் வந்துட்டோன்னு அர்த்தம் காய்ஸ். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் பக்கம் இருக்குது. நம்ம போகலாம். எனக்கு தெரிஞ்ச கரெக்டாக 9:30க்கு நான் போய் சேருவேன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம இப்போ கிளம்பலாம். காய்ஸ் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 37 கிலோமீட்டர் இருக்குது. எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டைக்கு 37 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ ராணிப்பேட்டையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 22 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் வரும் அப்ராக்சிமேட்லி நம்ம ஊர் வந்து பார்த்திங்கன்னா. ஓகே கைஸ், அப்படியே நம்ம பொறுமையாக போவோம். காய்ஸ் மழை பார்த்தீங்களா? மழை வரும்னு நான் நினச்சேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மழையே வந்துருச்சு. நல்ல மழை காய்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. பரவாயில்ல, எதிர்பார்த்ததே தான் மழை வரும்னு. அதுக்கேற்ற மாதிரி மழையே வந்துருச்சு. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஓச்சேரி கிட்டக்க நான் போயிட்டு இருக்கேன் காய்ஸ். மே மாதமும் முடிஞ்சிருச்சு இல்லை காய்ஸ். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மழை காலம் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்தளவுக்கு மழை பெய்யுது. என் வாய்ஸ் உங்களுக்கு எந்தளவுக்கு கேட்குதுன்னு தெரியல. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நான் பேசிட்டு போகிறேன். ஓகே காய்ஸ், அப்படியே நீங்கள் கொஞ்சம் நேரம் பாருங்கள் மழையில் ரோடு எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. கூட்டமே இல்லை பார்த்தீங்களா ஹைவேல. தினையும் வந்து பார்த்திங்கன்னா இது வீக்கெண்டு தான். இந்த டைம்லலாம் ஊருக்கு போவாங்க நிறைய பேர். ஆனால் கூட்டமே இல்லைன்னு தான் சொல்லணும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி பிரிட்ஜ் வந்தால் தான் நம்மளால் லைட் வெல்ஸ் சுற்றியே பார்க்க முடியுங்க. மற்ற எந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லைட் வெல்ஸ்லாம் இல்லை. நம்ம 2 வீலர் பைக் வெல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணி நம்ம போக வேண்டியதாக இருக்குது. இந்த மழை பெஞ்சா என்ன தெரியுமா காய்ஸ் ஒரு வேதனை? குளிர ஆரம்பிக்கும். நம்ம போகிற வேகத்துக்கு ஒரு 100-150 நம்ம போகிறதில்ல, ஒரு 50-60 இல்லைன்னா 70. ஸோ அந்த வேகத்தில் போகும்போது மழை பெஞ்சு விட்டதுக்கப்புறம் பயங்கரமாக குளிர எடுத்துக்கோங்க காய்ஸ். என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. சரி, ஓகே, நம்ம ஒரு சில இடத்துல நிப்பாட்டி நம்ம போயிடுவோம். போகலாம் வாங்க காய்ஸ். காய்ஸ் நாம் வந்து பார்த்திங்கன்னா 2வது டோல்கேட்டும் வந்துவிட்டோம். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டன்னா சொல்லணும் ஒரு 30 கிலோமீட்டர் இல்லை 40 கிலோமீட்டர் அவ்வளோதான் இருக்கும் இங்கேருந்து. பார்த்தீங்களா மழை வந்து பேஞ்சிட்டு இங்கே போயிட்டு இருக்குது. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை இல்லை கைஸ், சுத்தமாகவே இல்லை. ஆமாம், கரெக்டாக இந்த டோல்கேட்டோடு முடியுது பாருங்கள் ஈரமும். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மழை இருக்காது, பிரச்சனை இல்லை கைஸ். நம்மளும் போயிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா பவுச் போட்டுட்டு இருக்குது, அதனால தான். சரி, ஓகே காய்ஸ், நம்ம போவோம். 2வது டோல்கேட்டு தாண்டியாச்சு. இன்னொரு 1 ஹவர் நம்ம போயிடுவோம் காய்ஸ். பார்ப்போம் எப்படி தான் போகுதுன்னு சொல்லிட்டு. எங்கள் ஊர் ரோடு பார்த்தீங்களா எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள். ஒரே ஒரு லைட்டு கூட நீங்கள் பார்க்க முடியாது இந்த ஒரு இடத்துல மட்டும். இந்த ஒரு இடத்துல இல்லை, இதுக்கப்புறம் போகிற வழி எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஸோ திமிரில் கொஞ்சம் லைட் வெல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த புளிய மரங்கள்லாம் நிறைய பார்க்க முடியும் எங்கள் ஊருக்கு போகிற வழியில். இப்போ நம்ம ஆரணி தானே போயிட்டு இருக்கோம். நீங்களும் யாராச்சும் சென்னையிலேருந்து ஆரணி போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஊர் வழியாக தான் போவீங்க. திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா மழை வர ஆரம்பிச்சிருச்சு கைஸ்.
எங்கள் ஊருக்கு கிட்ட வந்துட்டேன். எங்கள் ஊருன்னா அதாவது ஆரணிக்கு கிட்ட வந்துட்டேன். மழை திரும்பவும் பிடிச்சிருச்சு கைஸ். பார்த்தீங்களா, நான் திரும்பவும் பேக் கவர் எடுத்து நான் மாட்டிட்டேன். இந்த மழையில் போகிறது நல்லா தான் இருக்குது கைஸ். ஆனால் என்ன லைட்டாக குளிருது, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இங்கெல்லாம் லைட்டு போட்டுருக்கலாம், என்னன்னு தெரியல. இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாகவே நான் லைட்டு போட்டுருக்கலாம் தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா லைட் இல்லை, அதனால தான் இப்போ அப்படி சொல்லிகிட்டே இருக்கேன். நம்ம மோடியை மறுபடியும் ஆட்சிக்கு வந்துக்கிறாரு, இங்கெல்லாம் லைட்டு போடுவாரா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மோடி ஐயா போடுறாரா இல்லையோ, இந்த ஏசிஎஸ் அவங்க போடுவாங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏசிஎஸ் காலேஜ் இருக்கிற இடம் இது. சென்னையிலையும் இருக்குது ஏசிஎஸ் காலேஜு, ஸோ இங்கேயும் இருக்குது. மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஏசிஎஸ்க்கு இங்கேன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏசிஎஸ் பாலிடெக்னிக் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே இருக்குது. மெடிக்கல் காலேஜ் மட்டும் அங்கே சென்னையில் இருக்குது. ஓகே கைஸ், நம்ம ஓரளவுக்கு கிட்டவே வந்துட்டோம். போவோம். இன்னும் ஒரு 12 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் அவ்வளோதான் இருக்கும். சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள் இருந்தது. அது மொத்த மரத்தையும் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹைவே போட்டாங்க. ஸோ இந்த ஹைவேனால் இந்த ஒரு இடமே காலியாக இருக்குது. இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரோடே சூப்பராக இருக்கும். இப்போ எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை கைஸ், மரங்கள் இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ரோடு வந்துருச்சு. ரோடு வந்து என்ன பிரயோஜனம், மரங்கள் வேணும்ல. சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஹைவே எடுக்கும்போது இந்த சின்ன சின்ன செடிகள்லாம் நட்டு வச்சுருக்காங்க. அது வளருமோ என்னன்னு சொல்லிட்டு தெரியல கைஸ். சரியான பராமரிப்பு இருந்தால் வளரும், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் கைஸ். உங்களுக்கு கிளியராக தெரியுதா இல்லையான்னு கூட தெரியல. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த வாட்டர் ப்ரூஃப் பவுச், ஸோ அந்த பவுச்சு போட்டுட்டு தான் நான் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவே எடுக்கிறேன். மழை வேறு பெய்யுது இல்லை கைஸ், ஸோ அதனால தான். ஓகே, நம்ம கிட்ட வந்தாச்சு, அவ்வளோதான். இந்த வீடியோவும் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா யார் நம்மளை வரவேற்கிறது இப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ சின்ன தண்ணி பாம்பு, ஏய் போ, அது போவாது. ஸோ நம்ம வண்டியை உள்ளே ஏற்றிடலாம் கைஸ். பார்த்தீங்களா கைஸ், வந்துட்டோம். மழையை ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், மழைக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இடம்லாம் இருக்காது. நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இந்தமாரி வந்து தூங்கினாங்கன்னா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஸோ இப்படியாச்சும் நீங்கள் நல்லது பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சிச்சு.